புகழ்பெற்ற பூம்பாறை மலை கிராமம். வெள்ளை பூண்டிற்கு புகழ்பெற்றது. மற்றபடி மலை காய்கறிகள் நிறைந்த விவசாய விளைநிலங்கள் நிறைந்த அழகிய ஒரு மலை கிராமம். இந்த விவசாய விளைநிலங்களுக்கு போகக்கூடிய பாதை இதில் கண்டிப்பாக நிச்சயமாக வண்டி எதுவுமே வராது. அதனால் இந்த மக்கள் எல்லாமே குதிரை மூலமாக தான் இதில் தங்களுக்கு தேவையான அந்த விவசாய விளைநிலங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போகிறாங்க. முற்றிலும் ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த கிராமத்து பாதை வாழ்க்கை. ஒரு நாள் நீ விவசாயியாக இருக்க வேணாம், விவசாயி கூட இருந்து பாருன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில் டைலாக். நம்ம குதிரையில் வந்து பொருட்களை கொண்டு போனால் அது ஒரு பகுதி தான் கொண்டு போவோம். ஆமாம் ஆமாம். ஆனால் இது தலை சுமையில் தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ரோட்டில் சேர்க்க முடியும். ஆமாம் ஆமாம். ரொம்ப தூரமான இடங்களுக்கெல்லாம் ஆமாம், இங்கே வந்து தலை சுமையாக தான் நோக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அகலமாக இடம் இருந்துச்சுன்னா குதிரையில் வந்துருக்கலாம், வர முடியாது. ஆனால் இப்போ தலை சுமையை சுமந்து எப்படி கொண்டு வந்து சேர்க்கறது, இதே ஒரு அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. விளையிற பொருளை கொண்டு வந்து சேர்க்கறது ஒரு கஷ்டம். அந்த விளையிற பொருள் கரெக்டான விலை கிடைக்கல, அது ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆரம்பத்தில் விவசாயம் பண்ணுறது கஷ்டம் தான். விவசாயம்னாலே கஷ்டம் தான். கஷ்டம் அதான் நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன். விவசாயம் நீ பண்ணி பார்க்காத, விவசாயி கூட ஒரு நாளைக்கு இருந்து பாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தான் தெரியும். இருந்து பார்த்தா தான் உங்களோட இது தெரியும். நம்ம வந்து வெள்ளைப்பூண்டு 200 ரூபா அப்படின்னா பேரம் பேசுவோம். ஆமாம் ஆமாம். 130 கொடு, 150 ரூபாய்க்கு கொடுன்னு. ஆமாம். இதெல்லாம் வந்து பார்த்தா 50 ரூபா சேர்த்து கொடுக்குற மாதிரி தான். ஆமாம், உண்மை தானே? அப்படிதானே? கண்ணதாசன். கண்ணதாசன் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். நம்ம வடிவேலு மாஸ்டர் அவரோட கூட வந்திருக்காரு. இன்னைக்கு ரொம்ப தெய்வீகமாக காட்சி அளிக்கிறீங்களே. இல்லை இல்லை, சாமி கொண்டு வந்தேன், அதனால் ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய டீப்பாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த காட்சிக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படிடா குதிரை இதில் போகுது, எப்படி வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு.